விஜயால் வந்து முதலமைச்சராகவே ஆக முடியாது அப்படிங்கிறது வந்து அது வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லி 100% நம்ம அடித்து சொல்கிறோம். என்ன காரணம்னா வந்து ஆதாரங்கள் இருக்குது. எப்படின்னு சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் 70s எடுத்திங்கன்னா வந்து எம்ஜிஆர் தான் வந்து சூப்பர் ஸ்டார், திரையுலக சூப்பர் ஸ்டார். அவர் அரசியலுக்குள்ள வர்றாரு, ஜெயிக்கிறார். அப்போ வந்து அந்த 70s கிட்ஸ், அதாவது மக்கள் எல்லாருக்குமே வந்து அப்போ இருந்த மீடியாங்கிறது வந்து வெறும் பத்திரிக்கை மட்டும்தான், செய்தித்தாள்கள் மட்டும்தான். அப்போ அதுக்குண்டான என்ன நடக்குமோ, ரியாக்ஷன் நடக்குமோ அதுதான் நடந்தது. அவர் வந்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து முடிசூடா மன்னனாக இருந்தார். அதுக்கப்புறம் 90ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ரசிகர்கள் வச்சுருந்தவர் வந்து விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர்னால வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் தான் வர முடிஞ்சது. காரணம் என்னென்னா, அவர் வரும்போது இன்னொரு மீடியா வந்துடுச்சு. எதுனா வந்து முதல்ல பத்திரிகைகள் இருந்தது. இவர் வரும்போது தொலைக்காட்சி மீடியாக்கள் அதிகமாக மீடியாவை வந்து ஆக்கிரமிச்சு இருந்துச்சு. எல்லா செய்தி சேனல்களும் வந்துடுறதுனால வந்து மக்களுக்கும் ஓரளவுக்கு வந்து எல்லாம் தெரிய ஆரம்பித்து ஓரளவுக்கு தான் அவர் அந்தளவுக்கு ஒரு தான் வரது முடிஞ்சது. ஆனால் இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்கும்போது வந்து 3 மீடியா வந்துடுச்சு. ஒன்று சோசியல் மீடியா, பத்திரிகைகள், செய்தி தொலைக்காட்சிகள், சோசியல் மீடியா. நீங்கள் கையிலே உங்கள் உலகமே இருக்குது. நொடிக்கு நொடி என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எங்கே என்ன நடக்குது, எந்த அரசியல் தலைவர் என்ன பேசுகிறாரு, என்ன நடக்குது, ஊர் உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கலாம் நொடிக்கு நொடி உங்கள் கைக்கு வந்துடுது. அதனால் வந்து அந்த மாயாஜாலம், அந்த பிம்பம்லாம் வந்து இனிமேல் வந்து அந்த பருப்பு வந்து வேகாது. இப்போ நீ நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ அஜித் விஜய்க்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் பாருங்கள், ஏதாவது ரசிகர் மன்றம் இருக்கா? இப்போ வந்து யார் தனுஷ் சிவகார்த்திகேயன் சொல்கிறோம், அந்தளவுக்குலாம் ரசிகர் மன்றம் கிடையாது. இப்போ இவங்க காலமும் போயிடுச்சுன்னா அடுத்து வந்து ஒன்றுமே இருக்காது. எல்லாம் அவன் வேலையை பார்க்க போயிடுவான். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கு அப்படியே சரிவு தான் நோக்கி தான் வந்திருக்கு. திரையுலக அந்த கவர்ச்சி வந்து இந்த மீடியாக்களோட வந்து வர வர அதிகமாக வர வர உண்மை முகம் தெரியுது. எல்லாருடைய உண்மை முகமும் தெரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிறாங்க. வெறும் ரசிகர்களும் கட்சிக்காரங்களை மட்டும் வாக்களித்தா வந்து ஜெயிச்சிட முடியாது, ஆட்சி பிடிச்சிட முடியாது. பொதுமக்களும் ஒத்துழைக்கணும், அவங்களும் வாக்களிக்கணும். இப்போ பொதுமக்களுக்கு வந்து இந்த 3 மீடியாவும் வந்து இப்போ அவங்க கையில் இருக்குது. அதனால் வந்து வாய்ப்பில்லை ராஜா.